ஆளுநர்கள் இந்த மாதிரியாக வழக்குகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்கின்ற அந்த சட்ட திருத்தத்தையும் உச்சநீதிமன்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை பொதுமக்கள் வேண்டுகோளாக உச்சநீதிமன்றத்திற்கு வைக்க வேண்டும். அப்போதுதான் யாருமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருமே சட்டத்தை விட உயர்வானவர்கள் அல்ல. வழக்குகள் என்று வந்தால் எல்லோரும் சட்டத்திற்கு முன் சமம், சட்டத்தின் பார்வையில் எல்லோரும் சமம் என்கின்ற அந்த நிலையை நாம் உருவாக்க முடியும். எனவே அரசியல் சாசனப்படி ஆளுநர்கள் மீது யாரும் வழக்கு தொடுக்க முடியாது என்கின்ற நிலையையும் மாற்ற வேண்டும். திருத்தி எழுத வேண்டிய தீர்ப்புகள் இன்னமும் பல இருக்கின்றன என்பதை உச்சநீதிமன்றத்திற்கு பொதுமக்கள் நிச்சயமாக உரத்த குரலில் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் நாமே பார்த்துருக்கோம், எத்தனையோ ஆளுநர்கள் இந்த மாதிரி பதவி வைக்கும்போது அவர்களுக்கு தோதானவர்களுக்கு பதவிகளை கொடுத்து அதற்கு கைமாற்றை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் இப்படி ஒரு சட்ட திருத்தம் வந்தால், திருத்தி எழுதிய தீர்ப்பு வந்தால் அதுவும் கொண்டாடப்படும். நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் செயல்பாடுகள் தமிழக மக்கள் நலம் சார்ந்ததாக, தமிழக மக்களின் வாழ்க்கை சார்ந்ததாக, அவர்களுடைய உயர்வுகள் சார்ந்ததாக, அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் சார்ந்ததாக இருக்கின்றன என்பதற்கு மீண்டும் ஒரு சாட்சிதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சாட்டையடி